காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, எங்கள் இதயங்களுக்கு அதிபதி. கலைஞர் படையின் தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்தின் நாளைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும், இளைஞர்களின் எழுச்சி நாயகனாகவும், வருங்கால தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க தகுதி வாய்ந்த தலைவனாக தன்னைத்தானே செதுக்கி உருவாக்கி உழைப்பால் உயர்ந்து நாளை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற நம் தகுதி வாய்ந்த தலைவர், மக்களின் இதய சிம்மாசனத்தில் இன்று வரை தனக்கென்று ஒரு தனியிடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய நம் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய 66வது பிறந்த நாளையும், கேடுகட்ட எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தினுடைய ஆட்சியையும், ரவையே இல்லாமல் வாயில உப்புமாக்கின்ற நரேந்திர மோடியினுடைய பாசிச ஆட்சியையும் தூக்கி எறிவதற்காக இன்று தேர்தல் பிரச்சாரத்தை வெற்றிகரமாக சென்னை மேற்கு மாவட்டம் அண்ணா நகர் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று நினைத்ததை முடிப்பவன் என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை அண்ணன் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணப்போ சொன்னார், பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணே, என்ன ஆகுதுன்னு தெரியல, இங்கே போக சொல்கிறாங்க, அங்கே போக சொல்கிறாங்க, அங்கே போக சொன்னால் இங்கே போக சொல்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னார். அப்போ நான் அண்ணன்ட்ட சொன்னேன், இதே மாதிரி தான் சென்ற முறையும் உங்களை சோதித்தார்கள், நீதிமன்றத்திடமிருந்து ஆணையை பெற்று பொதுக்கூட்டம் நடத்தியவர் நீங்கள் தான், அதனால் கண்டிப்பாக அந்த பொதுக்கூட்டத்தை நீங்கள் நடத்துவீர்கள் சொன்ன மாதிரியே சோதனைகளை தாண்டி இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய அந்த துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏடி முருகன், எம் கார்த்திக், மோகன், இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக கலந்து கொண்டு நம்மை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் அணியினுடைய மாநில நிர்வாகி டாக்டர் என் கலாநிதி வீராசாமி அவர்களையும், இந்நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய சந்திரபாபு அவர்களையும், வழக்கறிஞர்கள் அனைவரையும், வரவேற்புரை ஆற்றிய கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களையும், எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரையாற்றிய இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும், பார்க்குறதுக்கு அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் நான் உட்காந்தேன்னா திமுக கொடி மாதிரி இருக்கு. உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியே மகேசன் பணி என்று அவர் சட்டமன்ற உறுப்பினர் பணியை செம்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாபெரும் சூர்பனகையை இந்த அண்ணாநகர் தொகுதியிலிருந்து விரட்டி அடித்த ஒரு மாவீரர் எங்கள் அருமை அண்ணன் MK மோகன் அவருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிய நமது தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மனசாட்சியாக திகழ்ந்த நம் அருமை ஐயா முரசொலி மாறனை போல் டாக்டர் தளபதிக்கு மனசாட்சியாக திகழ்ந்து நாளை டெல்லியிலே பாராளுமன்ற உறுப்பினராக அலங்கரித்து அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பையும் பெற்று இந்த பகுதியிலே பணியாற்ற காத்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் அல்ல, என்னாலும் நமக்கு மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் டாக்டர் தயாநிதி மாறன் அவர்களையும்,
எனக்கு முன்னால் உரையாற்றி நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய ஜே புள்ளி அன்பழகன் என்றால் ஜே ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அன்பழகன். அவர் சட்டமன்றத்தில் எழுந்தாலே சிவபெருமானை எதிர்த்து நின்ற நக்கீரன் என்ற புலவனைப் போல் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று யார் எதிர்த்து நின்றாலும் தனது கருத்து எனதுள்ளம் சொல்லின் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று அஞ்சாமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களையும் எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றி 1 மணி நேரம் கூட அருமையாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர். அவருடைய பேச்சு தொடங்கின உடனே ஒரு குறுகிய நேரத்தில் முடிக்க வேண்டிய சூழ்நிலை. அவருடைய பேச்சை கேட்கணும்னு ரொம்ப ஆசையோடு வந்தேன். எனக்கு ஒரு ஏமாற்றம். அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன். அப்படிப்பட்ட தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அருமை தம்பி ஈரோடு இறைவன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி ரொம்ப அற்புதமாக ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கு. நல்ல ரசிகர்கள் பாருங்கள், யாருக்கும் கெடுதல் பண்ணவே மாட்டாங்க. ரசிகர்கள் என்பது யாருன்னா ஒரு நல்ல இசையையோ அல்லது பாட்டையோ தலையாட்டி ரசிக்கணும். அவன் பாருங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் நடந்துச்சு திருவையாறு ஆராதனை விழா. அதில் இந்த கர்நாடக சங்கீத கச்சேரிலாம் நடக்கும். அதை நடத்துவாங்க கர்நாடக சங்கீத பாகவதர்கள். அதில் ஒரு பாகவதர் நடத்திக்கிட்டு இருந்தார் ஒரு கச்சேரி. அதில் ஒரு பாட்டை சொன்னார். முதல் பாடல் சகலகலா வாணியே என்ற தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கேதாரம், தாளம் ஆதிதாளம். பாட்டை தொடங்கினார். தர கூட்டத்தில் உட்காந்துருந்தவங்கெல்லாம் அதுதான் ஐயாவுக்கு வகுறு வழியா என்னன்னு தெரியல, கையை ஆட்டி என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்காரியா, என்னன்னு விசாரிங்கயா அப்படின்னு. அவர் ஒரு பாட்டை சொன்னார். கடைசி வரைக்கும் பாலில் ரொம்ப நேரம் கழித்து ஆரம்பித்தார். சகலகல வாணியே சகல 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 சகல. கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு அவருக்கும் அவர் சகலைக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அதுதான் மேடையில் வந்து வேதனையை கொட்டிக்கிட்டு இருக்காருன்னாங்க. மேடையில் பாடுறவர் ஒன்று, மக்கள் உட்காந்து ரசிக்கிறவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் ராமலிங்க அண்ணன்ட்ட தேர்தல் அறிவிச்சாச்சு, அதனால் எலெக்ஷனில் பல ரூல்லாம் போட்டிருப்பாங்க, எவ்வளவு நேரம்னே நான் பேசுகிறதுன்னு கேட்டேன். ஏன்னா எங்கே போனாலும் நான் கேட்டுருவேன். பட்டிமன்றம் நடத்த போனால் கூட அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டுருவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோ, நீ நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா, இல்லை ஓ பன்னீர்செல்வமா, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸா? லட்சம் பேர் குடியிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்பம் ஒளிவதாம் சொல் என்று மக்கள் ரசிக்க இனிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல்லியோன். அதனால் எந்த நேரத்தில் எதை பேசணும் எப்படி பேசணும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன். அப்படிப்பட்டவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் நாங்கள். அதனால் இன்றைக்கி எங்கள் கழகத்தினுடைய தலைவர் அங்கே பாருங்கள், முகத்தில் எவ்வளோ அழகான சிரிப்பு. அடடா, இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் மாவட்ட செயலாளர் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கார். ராமலிங்க அண்ணன் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக டிஎஸ் பாலையா சிரிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அழகாக அப்படி ஜெமினி கணேசன் மாதிரி காதல் மன்னன் மாதிரியே சிரிக்கிறார். காலங்களில் அவள் வசந்தம், அந்த அது மாதிரியே இருக்குது அவர் முகத்தை பார்த்தா. நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர், என்னாலும் நமக்கு மத்திய அமைச்சர் டாக்டர் தயாநிதி மாறனுடைய சிரிப்பை பாருங்கள். மந்திர புன்னகை, புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன், எல்லாருமே இவ்வளோ அழகாக சிரிக்கிற அந்த ஃபோட்டோ இவ்வளோ அழகாக இருக்க. வர்ற வழியில் நான் பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம், அவங்க 2 பேர் படம். இந்த
ஓ பன்னீர்செல்வம் ஒரு சிரிப்பு இருக்கும், அது ரொம்ப ஆபத்தான சிரிப்பு. அது இந்த அது சாப்பாடு போட்டு விஷம் வைக்கிற சிரிப்பு அது. ஆனால் இந்த அழகான சிரிப்புகளெல்லாம் மனதிலே வஞ்சகம் இல்லாதவர்கள் சிரிக்கக்கூடிய சிரிப்பு. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே உரிய சிரிப்பு. என்னுடைய தலைவருடைய சிரிப்பை பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோ, வாய் விட்டு என்ன அழகாக சிரிக்கிறார் பாருங்கள். அவர் தான் நம் தலைவர், நம் கழகத்தினுடைய தலைவர். சிரிப்புங்கிறது மனிதனுடைய உள்ளத்தை வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய கருவி. உட்காந்துருக்க சகோதரிகள்லாம் சிரிக்கிறத பார்க்க ஆசையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி சந்தோஷமாக சிரிக்கிறது தொடர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே தளபதி முதலமைச்சராக வேண்டும், மத்தியிலே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏன் தளபதிக்கு பிறந்த நாள்? தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்? என்ன அவர் பெரிய சாதனை? குழந்தையிலிருந்தே சாதனை படைத்த ஒரு தலைவர். குழந்தையா இருக்கும்போது ஒரு இரும்பு பின்னை முழுங்கிட்டாராம். இரும்பு பின்னு முழுங்கினோன்னே உடனே எல்லாரும் ஐயோ பின்ன முழுங்கிட்டார், ஆஸ்பத்திரிக்கு போங்க, எக்ஸ்ரே எடு, அதை எடு, ஒயிரை எடு, இது அங்கே அங்கே வந்து அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணு, இந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த பின்னு எது வழியாக வரணுமோ அது வழியாக வந்துருச்சு. சிறு வயதிலேயே இரும்பை விழுங்கி செரித்த ஒரு அற்புதமான இரும்பு மனிதன் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். அதே மாதிரி அவரை பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்க போகிறப்ப மவுண்ட் ரோட்டில் இருக்க சர்ச் பார்க் கான்வெண்ட்டில் கொண்டு போய் சேர்க்க போயிருக்காங்க. அது கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். பேர் என்ன, பையன் பேர் என்னன்னு கேட்டோன்னா ஸ்டாலின். ஸ்டாலின்ங்கிறது கம்யூனிஸ்ட் தலைவருடைய பேர். அதனால் எங்கள் கான்வெண்ட்டில் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அந்த சிஸ்டர். தலைவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஸ்டாலினுங்கிற பேர் இருக்கிறதுனால சர்ச் பார்க் கான்வெண்ட்டில் இடம் தர மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யலாம்? பள்ளிக்கூடத்தை மாற்றலாமா, பேரை மாற்றலாமா? தலைவர் சொன்னார், பள்ளியை மாற்று, பெயரை மாற்ற வேண்டாம், நான் வைத்த பெயர் வைத்தது தான். காரணம், ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தோற்றுவித்த இரும்பு மனிதர் ஸ்டாலின் பெயரை என் மகனுக்கு சூட்டினேன், பேரை மாற்ற வேணாம், பள்ளிக்கூடத்தை மாற்றினார். அப்படி சிறு வயதிலிருந்தே பெயரிலும் உறுதியாக இருந்து இரும்பை விழுங்கி செரித்த ஒரு குழந்தை எங்கள் கழகத்தினுடைய தலைவர். ஆனால் இன்னைக்கு எப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்காங்க பாருங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பாரதிய ஜனதா, சூப்பர் கூட்டணி. அதில் நேற்று ஒரு முந்தானால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க பார்த்தீங்களா? விஜயகாந்த் அவர்களுடைய துணைவியார் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பத்திரிகைக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் அதிமுகவை வெறுக்கிறீர்களா, திமுகவை வெறுக்கிறீர்களா, எந்த கட்சியை ஆதரிக்கிறீர்கள்? நீ யாரு, நீ யாரு, நீ எந்த பத்திரிக்கை, நீ எந்த டிவி, நீ எந்த டிவி, நீ எந்த டிவி, நீ என்ன, நீ உட்காரு, நீ என்ன, நீ என்ன, நீ என்ன, நீ போவான்னு நான் அப்படி தான் பேசுவேன். எனக்காக நீ வந்து பூட்டின கதவுக்கு வெளியே படுத்து கிடந்தா அதுக்கு நானா பொறுப்பு? ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து நான் வந்து பேச முடியுமா? என்னது பத்திரிகைக்காரங்கெல்லாம் ஐயோ ஐயோ, இதுக்கு வந்த வாழ்வை பாடுறான்னா. இந்த நல்ல திருவிழா நேரத்தில் ஊத தெரியாத நாயனக்காரனுக்கு கூட அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்னு ஊதுனவன்ட்ட கூட, அண்ணன் எங்கள் திருவிழாவுக்கு வந்து ஊதுனேன், எல்லா பேரும் புக் ஆகிட்டாங்க, நீ ஒரு ஆள் தான் இருக்க அப்படின்னு கொண்டு போன மாதிரி இன்றைக்கி அந்த கோஷ்டிக்கு ஒரு வாழ்வு. இன்னும் அந்த கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு சின்ன பதவியில் கூட இல்லாத ஒரு கட்சியிலேயே பத்திரிகையாளர்களை இவ்வளவு அசிங்கமாக பேசுகிறார் என்று சொன்னால் நாளைக்கு இதெல்லாம் பவருக்கு வந்தால் என்ன ஆக யோசனை பண்ணி பாருங்கள். வராது. என்ன காரணம்? இதோட கதை முடிஞ்சிருச்சு. நல்ல மாப்பிள்ளை ஒருத்தர் வந்தார், அந்த அம்மா சொன்ன உதாரணம் தான். பொண்ணுன்னு ஒன்று இருந்தால் பல மாப்பிள்ளை கேட்டுத்தானே வருவாங்க. இவங்க பொண்ணா பல மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்களாம். முதல்ல நல்ல மாப்பிள்ளை ஒருத்தர் கேட்டு வந்தார், கேட்கலாம்னு இருந்தார், கேட்கக்கூட இல்லை, சும்மா போய் பார்த்துட்டு அப்படி அருமையான மாப்பிள்ளை, உன்னை நல்லபடியாக பாதுகாத்து உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யக்கூடிய, நீ வேறு ஏதாவது அர்த்தம் எடுத்துக்கிறாதீங்க, அவங்க சொன்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து உங்களை பொண்ணு கேட்க வந்தார், விட்டாச்சு அந்த மாப்பிள்ளைய. அதுக்கு அடுத்து கொள்ளையடிக்கிற காவாலி போய் ஒரு மாப்பிள்ளையாக வந்திருக்கேன். மாப்பிள்ளைய அந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் பொண்ணு பார்க்குற இடத்துல ஒரு நடிப்பான், பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளை யாருன்னு நீங்கள் விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணு பார்க்குற இடத்துல பாருங்களேன், ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பேன். அந்த மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவான். வாங்க வாங்க மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா, வாங்க வாங்க மாமா, வாங்க மாமா. பொண்ணோட பெரியப்பா, வாங்க வாங்க. யார்? மாப்பிள்ளையா? நல்ல பையனாக இருக்கானே. காஃபி டீ சாப்பிட்றீங்களா மாப்பிள்ளை? காஃபி டீலாம் எனக்கு பழக்கமே இல்லைங்க. குவாட்டரை ராவா அடிப்பேன். பொண்ணு வீட்டில் போய் சொல்கிறேன், பொண்ணு வீட்டுக்காரன் நம்பிட்டேன். இப்படி ஒரு காவாலி மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு பீலா விட்டுருக்கேன். அந்த மாப்பிள்ளைகிட்டையும் எனக்கு இத்தனை பவுன் போடணும் அத்தனை பவுன் போடணும் வீம்பு பண்ணி விட்டாச்சு. கடைசிக்கு இந்த மாப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் பொண்ணு வீம்பு பண்ணி கடைசிக்கு அந்த பொண்ணு கல்யாணம் முடித்தா போதும் அப்படின்னு நேத்தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. எப்படின்னா கடைசி வரைக்கும் திட்டி இந்த மாப்பிள்ளை விளங்கவே மாட்டான். ஒரு அளவுக்கும் லாயக்கில்லாத மாப்பிள்ளை ஏதோ போனால் போதுன்னு கட்டுறேன்ட்டு இன்றைக்கி தாலி கட்டியிருக்கு. குடும்பம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி க்ரௌன் பிளாஸா ஹோட்டலில் நடந்துச்சு அந்த கல்யாணம். அதனால் நீங்கள் கல்யாணம் நடக்கிறப்பே எப்படிய சகுனங்கள்லாம் நடந்து பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் நடக்கிறப்பயே ஐயர் விவரமாக சொல்லுவார். நல்ல நேரம் போகும்போது பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ, நல்ல நேரம் போகும்போது பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோம்பார். பொண்ணை அழைச்சிட்டு வந்ததோடு உங்கள் நல்ல நேரம் முடிய போகுதுறான்னு அர்த்தம். இந்த பொண்ணு உள்ளே வந்துச்சு, இல்லை முடிஞ்சு, நல்ல நேரம் முடிஞ்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து நல்ல மாப்பிள்ளையை விட்டுவிட்டு காவாலி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி இந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி போகுது. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் நம் கழகத்தினுடைய இதய துடிப்பாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எப்படி பத்திரிகையாளர்களை சந்திப்பார் தெரியுமா? ஒரு தடவை கேட்குறாங்க பத்திரிகைக்காரங்க அவர்கிட்ட, ஒரு 16 வயது பெண், ஒரு வயதான பாட்டி, ஒரு கட்சி தொண்டன், ஒரு குழந்தை, 4 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் யாரை காப்பாற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரை காப்பாற்றுவீங்கன்னு தலைவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கட்சி தொண்டனா, 16 வயசு பொண்ணா, இல்லை வயதான கிழவியா, அல்ல குழந்தையா? பத்திரிக்காரங்களாம் ஆசையாக பார்த்தாங்க, என்னையா சொல்ல போகிறாரு. ஒரு கட்சி தொண்டன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் ஓட்டு மேலே எண்ணிக்கை உள்ளவர்னு அர்த்தம். வயசான கிழவின்னா நாடகம் போடுறாருன்னு அர்த்தம். 16 வயது பெண்ணை காப்பாற்றினா அந்த குரூப்புன்னு அர்த்தம். ஆனால் தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு குழந்தையைத்தான் நான் காப்பாற்றுவேன்னார். ஏங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், தனக்கு வரக்கூடிய ஆபத்து எது என்று தெரியாமல் இருக்கிறது யார் என்றால் அது குழந்தை தான். அதனால் ஆபத்து எது என்று தெரியாத குழந்தையை நான் காப்பாற்றுவேன்னார். யார்? நமது தலைவர் கலைஞர். அது மாதிரி பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை ஒரு மிகப்பெரிய இலக்கிய நிகழ்ச்சி போல் நடத்தி காட்டியவர் நம் கழகத்தினுடைய தலைவர். ஆனால் 21 தொகுதிகளில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு இன்னைக்கு 18 தொகுதியில் தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. உடனே பத்திரிகைக்காரங்கள்லாம் இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம், 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் திமுக ஆட்சி அமைக்க முடியாது, அதனால தான் 18 அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், 18 தொகுதியிலையும் திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியாமல் போனாலும் 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும். அப்போ பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு கவர்னர் இருக்கார்ல, அவரை மாற்றுகின்ற ஆற்றல் நமக்கு வந்து சேர்ந்துடும். அவரை வச்சு நாங்கள் உங்களை ஆப்ரேட் பண்ணிடுவோம்டா. எங்களுக்கு இது கூட தெரியாது ஐயா, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வித்தை தான் ஐயா. இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் அவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள பற்றி எங்கள் தளபதிகிட்ட பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, உங்களை பற்றி தேமுதிகவினுடைய பொருளாளர் இப்படிலாம் பேசுனாங்களே அப்படின்னு. அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தலைவராக இருந்திருந்தா அவர் பதில் சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல தான் ஜென்டில்மேன் இஸ் ஆல்வேஸ் எ ஜென்டில்மேன் அப்படிங்கிறத நிரூபித்தார். இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி என் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் தளபதி, இதுதான் அந்த கட்சி. திமுகவை தில்லுமுள்ளு கட்சி அப்படின்னாங்க.
அப்போனா தேமுதிகவுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? சொல்கிறதா சொல்லவானா இவர் என்னமோ இந்த ஒரு மாதிரி என்னை தலையாட்டுறாரு. தேமுதிக என் மனசில் பட்டதை சொல்கிறேன். தேமுதிக தேர்ந்தெடுத்த முட்டாள்கள் மற்றும் திருடர்கள் கழகம். அதுக்கு மேலே அதுக்கு நான் உதாரணம் சொல்லலை. திமுகவுக்கு நீங்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறப்ப அப்புறம் நாங்களும் சொல்ல மாட்டோமா? இன்னைக்கு என்னையா நடந்துக்கிட்டு இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த கூட்டணி, அதில் பார்த்தீங்கன்னா வண்டலூர் மிருகக்காட்சி சாலை பக்கத்தில் ஒரு கூட்டம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் பேச்சில் கில்லாடி ஆச்சே. அவர் மாதிரிலாம் யாராலையும் பேச்சிலேயே ஓட்டுறாலும் இது வரைக்கும் 4.5 வருஷம் ஓட்டிட்டாரியா. பேச்சு தான், ரவையே இல்லாமல் வாயில் உப்புமாக்குன்ற ஒரு ஆள் அவர் தான். எங்கள் ஊர் கிராமத்தில் சொல்லுவாங்க, பொம்பளைய அவன் பக்கத்தில் போயிடாதக்கா, பேசியே புள்ள பெற்றுருவேன், பொல்லாத பயம்பா. அது யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் ஊர் மதுரக்கார பொம்பளைகளுக்கு தான் தெரியும். நரேந்திர மோடி அந்த கேட்டகரி தான். பேசுகிற பேச்சை கேட்டால் வயிற்றில் இருக்க புள்ள வெளியே அது பாட்டுக்கு வந்துடும் குறை பிரசவத்தில். அப்படி பேசுவார். ஆனால் செயல் ஒரு கழுதியும் இருக்காது. எப்படி பேசுவார்? तुम बोल रही नहीं जाता हूं, मेरे सपनों की रानी कपूर आए की तू, आए ऋतु में सुतानी कपूर आए की तू, रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, चुरा लिया है तुम में जो दिल को, झूठ बोले कव्वा काटे काले कव्वे सेटरियो. இதை மொழிபெயர்க்கிறதுக்கு யாருன்னா ஹெச் ராஜா. விவசாயிகளுடைய பிரச்சனையை அவர் படிப்படியாக தீர்த்து வைப்பார். விவசாயிகளுடைய பிரச்சனையை படிப்படியாக தீர்த்து வைப்பாராம். 4.5 வருஷம் நரேந்திர மோடி இதே பேச்சு தான். இப்போ நான் பேசுனது ஹிந்தி தான். ஹிந்தி தெரியாதவங்க என்ன நினச்சிருப்பீங்க? லியோனி மாதிரிலாம் யாராலும் ஹிந்தி பேச முடியாதுரா, அன்னைக்கு எம்எம்டி கலனிக்கிட்ட பின்னி எடுத்து விட்டாருன்னு. நான் பேசுனது ஹிந்தி தான், ஆனால் பூரா டுபாக்கூர். ஹிந்தி பாட்டோட வரியை பூரா வரிசையாக எடுத்து பேசினேன். நீங்கள் கைதட்டி விட்டீங்க. என்னென்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? மேரே சபுனோ கி ராணி கப் ஆயே கீத்து, அந்த பாட்டு. சுராலி ஆகே தும் மே ஜோ தில் கோ, அந்த பாட்டு. ரூப் தரா மஸ்தானா பியாரு மேரா தீவானா, அந்த பாட்டு. லாஸ்ட் பாட்டு ஜூட்டு போலே கவ்வா காட்டே காலே கவ், இந்த பாட்டை பூரா பாடினேன். நீங்கள் கைதட்டிட்டீங்க. நரேந்திர மோடி 4.5 வருஷம் இந்த வேலை தான் பார்த்துருக்காரு. வெறும் பேச்சு தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வருடத்திற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவான் இந்த நரேந்திர மோடினார். ஒன்னையும் காண. அன்னைக்கு வண்டலூருக்கு அருகே நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் 9 அம்ச கோரிக்கையை மோடிக்கிட்ட வாசி காட்டுறார். அப்படியே வாசித்தார். என்னென்ன வாசித்தார் தெரியுமா? மேகதாது அணையை கட்டுவதை நிறுத்த வேண்டும், விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், நியூட்ரினோ திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, அப்படி இப்படிலாம் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்காரு. பாரத பிரதமர் இந்த இப்படியே உட்கார்ந்திருந்தார். எந்திரிச்சு அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார்னு பார்த்தா அவர் என்ன சொன்னார்னா, சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை வைக்கிறேன். கேட்டது ஒன்று, பதில் ஒன்று. இப்போ யாராவது இப்படி கேட்டால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும்? ஒரு பேக்கரியில் போய், சார் ரொட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. நான் காலையிலே சாப்பிட்டு வந்துட்டேங்கிறார். சார் ரஸ்க்கு ஒரு 1/2 கிலோ கொடுங்க சார். அண்ணா பஸ் ஸ்டாண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கும். என்னடா ரஸ்க்கு கேட்டால் பஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஐயா ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒன்று குடியா. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் ஏறினீங்கன்னா நேராக நீங்கள் பாரிஸ். ஏடா காது கீது கேட்கலையா? அப்படின்னா காதெல்லாம் நல்லா கேட்குதுங்கிறேன். நம்ம கேட்குற கேள்விக்கு அவன் ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் 10 அம்ச கோரிக்கையை சொல்கிறாரு. நரேந்திர மோடி அதுக்கு பதில் சொல்லாமல் வேறு 2 பதிலை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டார். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை பாருங்க. ஐயோ ஐயோ பாவம்யா. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவரை பார்த்து கேட்குறாங்க, எப்படி நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்தீர்கள்? அதிமுகவை பற்றி அதிமுகவின் கதை
அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டு, அதில் புத்தகம் போட்டதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையாருடைய படத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது டாக்டர் ராமதாஸ். மணிமண்டபம் கட்டினால் சட்ட ரீதியாக அதை அகற்றுவோம் அப்படின்னு சொன்னது டாக்டர் ராமதாஸ். ஆனால் கூட்டணி அமைச்சு அவங்க போய் சோறு போடுறாங்கன்ட்டு உட்காந்து எடப்பாடி ஓபிஎஸும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற எதையாவது சாப்பிட்ருக்கலாமையா? அதுக்கு உங்கள் தலைவியையே கேவலப்படுத்தி அவர்களிடம் போய் உணவருந்தி கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இது போல ஒரு மோசமான கூட்டணி உலகத்தில் வேற யாருமே அமைச்சிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான கூட்டணி. இன்னைக்கு சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை பயன்படுத்துகின்ற ஒரு கட்சி. நம்ம மத்திய அமைச்சர் சொன்னார், இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க. இல்லையே, இங்கே பாருங்கள், அண்ணன் சூப்பராக ஜிப்பா போட்டு உட்காந்துருக்காரு ஜாம்மனு. அவர் பாருங்கள் வெள்ளை ஷர்ட்டு போட்டு கையில் பட்டனோடு இருக்கார், அரக்கை சட்டை. அவர் ஒருத்தர் டையை அடிச்சிருக்காரு, ஒருத்தர் அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு அடித்து பிரயோஜனம் இல்லை, அப்படிப்பட்ட வழுக்க மண்டை. ஒரு அம்மா மேட்சிங் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க, இன்னொரு அம்மா மேட்ச் இல்லாத ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஒரு அம்மா என்ன ப்ளவுஸ் போட்டிருக்கோம்னு அவங்களுக்கே தெரியல. பல கலரில் சேலை எல்லாம் அப்படியே ஒன்று பூ வச்சுருக்காங்க, பூ வைக்கல. ஒரு அம்மாவுக்கு தலை நரைச்சிருக்கு, ஒரு அம்மாவுக்கு தலை நரைக்கலை. ஒரு அம்மா அப்படியே பின்னி போட்டு ஒரு கிளிப் மட்டும் குத்திட்டு வந்திருக்கு. ஒரு அம்மா அழகாக ஜடை பின்னி பொட்டு வச்சு குங்குமம் வச்சு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இந்த பாய் தொப்பி வச்சு அழகாக தாடி வச்சு அழகாக பாய் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் ஒருத்தர் நெஞ்சில் சிலுவை போட்டு உட்காந்துருக்காரு. இது எல்லாம் ஒரு இடத்தில் அமர வைத்தது யார் என்று சொன்னால், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைத்து ஜாதியினரையும் ஒன்றுபடுத்திய ஒரு இயக்கம், தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தினுடைய தலைவர் தான் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்காங்களே பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் 10 அம்ச கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் கொடுத்துருக்கோம். யார்கிட்ட போய் கோரிக்கை கொடுக்கறது? 10 பேங்க் லாக்கர் சாவியை 2ஆக பிரித்து, அதை 5 பிரித்து 2 திருடங்கள்கிட்ட கொடுத்து பேங்க் லாக்கர் சாவி பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொன்னால் பேங்க் பாதுகாப்பாக இருக்குமா? அது மாதிரி தான் இன்னைக்கு லாக்கர் சாவிகளை கொள்ளைக்காரர்களிடம் ஒப்படைத்த ஒரு கூட்டணி தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி. பாரதிய ஜனதா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா மதத்தையும் எல்லா ஜாதிக்காரங்களையும் சேர்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் உட்காந்திங்க, என்ன ஜாதி தெரியவே இல்லை சொன்னேன், அப்படியா சொல்லவே இல்லை அப்படி யாராவது கேட்டு உட்காந்திங்களா? இல்லை. பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் என்ன ஜாதி என்று தெரியாமல் கூட தமிழன் என்ற அங்கீகாரத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இந்த திமுகவுடைய மேடை தானையா. நான்லாம் சின்ன வயசில் கோயிலுக்கு போகிறப்ப எங்கள் சர்ச்சில் பாட்டு போடுவாங்க, பாட்டு கேட்போம், அருமையாக பாட்டு போடுவாங்க. சர்ச்சில் மாஸ் முடிஞ்சோன்னா போடுவாங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சர்ச்சில் பாட்டு கேட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்கள் திண்டுக்கல் சர்ச்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகர் கோயிலில் முருகன் பாட்டு போடுவாங்க மார்கழி மாதம். அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. சர்ச்சில் அடுத்த பாட்டு மாறிடும், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உம்மை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சர்ச்சில் விநாயகர் கோயிலில் அடுத்த பாட்டு மாற்றிடுவேன், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். சர்ச்சில் அடுத்த பாட்டு, தேன்கினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. விநாயகர் கோயில் அடுத்த பாட்டு,
மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், வெறும் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன், வெறும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். இந்த பாட்டெலாம் கேட்டுட்டு அந்த பக்கம் நடந்து வருவேன். ஒரு பாய் கேஎம்கே காஃபி பார் டீ கடை வச்சுருப்பார். அவர் காலையில் நாகூர் அனீஃபாவோட பாட்டை போட்டுட்டு 6 மணிக்கு டீ ஆற்றிட்டு இருப்பார். அந்த பாட்டை கேட்பேன், நாகூர் அனீஃபாவோட பாட்டை. அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அடுத்த பாட்டு, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. 3 மாதத்து பாட்டையும் இந்த லியோனியோட ஒரு குரல் தான் பாடிச்சு. எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறே இல்லையா. பாட பாட தான் என் குரல் அழகாகுது. இந்தியாவில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக, இந்தியாவில் அல்ல தமிழ்நாட்டில் மிக அருமையாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மதவெறியை தமிழகத்திற்குள் கொண்டு வந்தால் அதை தூக்கி எறியும் சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. பிஜேபி ஒரு சிறிய அளவில் கூட மதவெறியை நாங்கள் தமிழகத்திலே புகுத்த முடியாது. காரணம், அப்படி உருவான ஒரு இயக்கம். ஆனால் உங்கள் கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியை யார்? எடப்பாடி பழனிசாமி வண்டியே இன்னைக்கு பரிதாபமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு டிரைவர் காலைல 5 மணிக்கு எடுக்கிறார் அண்ணா நகரில் பஸ்ஸு. அண்ணா நகர் டு பாரிமுனை எடுக்கிறார் 5 மணிக்கு. சாமி கும்பிட்டு எடுக்கிறார். பஸ்ஸு கிளம்பி போகுது. திடீர்னு ஒருத்தன் ஏறி பக்கத்தில் வந்து உட்காடுறான். டிரைவர்ண்ணா ஏயா போயிரும்ல, போகிறதுக்கு தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏன்டா காலையில் இப்படி ஒரு சந்தேகம்? அண்ணே நீ ஓட்டுறத பார்த்தா போகிற வழியிலே கவுத்துருவ போல இருக்குண்ணே, ஏன்டா உட்கார்றா வேறு ஏதாவது பேசுகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே, இதே மாதிரி தானே முந்தா நாள் அண்ணா நகரில் ஏறினே, 1/2 மணி நேரத்தில் லைட்டு மரத்தில் மோதி டிரைவர் ஸ்பாட் அவுட்னே. ஐயோ டே வேறு ஏதாவது பேசுகிறா, காலையில் 5:30 மணிக்கு பேசுகிற கதையாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே, அண்ணே உனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே நீ ஓட்டுனே அப்படின்னு சொல்கிறப்பயே புளிய மரத்தில் மோதி இப்படி கிடக்குது பஸ்ஸு. இந்த டிரைவர் வேறு யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். எத்தனை ஆபத்துகளுக்கு நடுவில் இப்படி தொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு பாரு, பொழப்பாது. ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேர்தலே இல்லாமல் முதலமைச்சராக போகிறவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். உதவி செய்யணுன்னு வந்த பிஜேபி இன்னைக்கு உபத்திரவம் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி. நரேந்திர மோடி எப்படின்னா இந்த ரோட்டில் குரலி வித்தை காட்டிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, ஒருத்தன் கூட்டமாக நிற்பாங்க, அப்படிமா கூட்டத்தில் இருக்க எல்லாம் அப்படியே பின்னால் கை கட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. பேசிட்டு இருக்கப்பே டக்குன்னு ஒருத்தன் கீழே விழுந்து வாயில் கொரன்னு ரத்தம் வரும். டக்குன்னு அவரை ஒரு துணியை போட்டு மூடிடுவார். மூணுன்னு அந்த மோடி மஸ்தான் கேட்குறாரு. யார்? அவர் தான் நரேந்திர மோடி. என்னென்ன கேட்குறாரு பாருங்க. துணியை போட்டு அந்த ரத்தம் கேட்கணும்னா மூடிட்டு கேட்குறாரு, தம்பி அண்ணே நான் தான் மோடி பேசுகிறேன். சொல்லுங்க, நல்லா தெரியுது. உன் பேர் என்ன? பழனிசாமி. எந்த ஊர்? எடப்பாடி. அப்படியா, எங்கேயும் வந்த? நீங்கள் வித்த காட்டுறீங்க, பார்க்க வந்தேன். நீங்கள் காட்டினோடனே அப்படியே கிடுக்கிடுன்னு வந்து கீழே விழுந்தேன், வாயிலேருந்து குறன்னு ரத்தம் வருது. அப்படியா? இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்க? இந்த வித்த முடிகிற வரைக்கும் யாராவது நகண்டிங்க, இவனை மாதிரியே ரத்தமாக கக்கி செத்துருவீங்கன்னா எல்லாம் அப்படியே நிற்கிறேன். மூடி இருக்கவங்க இது துணியை போட்டு மூடி இருக்கவன்ட்ட கேட்குறாரு மோடி. யார்? நான் சொல்கிறது மந்திரவாதியை கேட்குறாரு. தம்பி அண்ணே, அந்த மேற்கு மூலையில் நிற்கிறது யார்? லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் நிற்கிறார். அவர் எந்த ஊர்? பெரியவங்களாம். அவர் பேர் என்ன? பன்னீர்செல்வம். அப்படியா, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லு. அவர் சிரிச்சே ஊரை ஏமாத்துறவர்.
அம்மாவுக்கே துரோகம் பண்ணவர். அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? நான் தானே துரோகமே பண்ண சொன்னேன். அப்படியா? உனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதா? ஆமனே, எனக்கும் அவருக்கும் தெரியாமல் எதுவுமே நடக்காது. 2 பேருமே கூட்டுக்கலவாணி தானே. சரியாக சொன்ன பழனிசாமி. வெரி குட் பழனிசாமி. அதுக்கு அடுத்து நிற்கிறாரு. அவர் எப்படி இருக்கார்? அவருக்கு தலை வந்து ப்ரௌன் கலரில் நிற்கிது. அப்படியா? ப்ரௌன் கலரில் தலையா? கொஞ்சம் உயரமாக இருக்கார். எந்த ஊருக்காரர்? கோயம்புத்தூர்காரர். பேர் என்ன? வேலுமணி. அப்படியா? வேலுமணியா? ப்ரௌன் கலர் தலையா? அவர் என்ன? அவர் வந்து சாதாரண பொருள்லாம் திருட மாட்டார். டைல்ஸு, லைட்டு, உயரமாக இருக்கக்கூடிய அந்த பல்புகளை திருடி மிகச்சிறப்பாக விற்பனை செய்து கொண்டு வருகின்ற வேலுமணி. அதுக்கடுத்து நிற்கிறது யார்? குட்டையா கண்ணங்கரையர்னு, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. அப்படியா? அவர் எந்த ஊர்? புதுக்கோட்டை. பேர் என்ன? விஜயபாஸ்கர். அப்படியா? அவர் என்ன செஞ்சார்? அவர் போலக்கட்டையை தவிர வேற எதையும் திருட மாட்டார். ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேடையில் அது தெருவில் மோடி வித்தை காட்டுவதை போல நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமியை வாயில் ரத்தத்தை கக்க வச்சு இந்த தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்ற அந்த மோடி என்ற மந்திரவாதியை இந்த நாட்டை விட்டு தூக்குகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அதற்கு சக்தி எது என்று சொன்னால் நரேந்திர மோடியிடம் அவர் பேசுகின்ற வாய்ஜாலம் அவரிடம் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கலாம். அதிமுக காரர்கள் பண மூட்டைகளை வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்து எது என்று சொன்னால் தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்த சுயமரியாதையும் பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவையும் கலைஞர் கற்றுக் கொடுத்த நெஞ்சுறுதியையும் பெற்று இன்று தமிழகத்திலே நிராகரிக்க முடியாத தலைவராக வலம் வந்து கொண்டிருப்பவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். அவருடைய வெற்றியை யாராலும் எந்த கொம்பனாலும் பறிக்க முடியாது. காரணம், அவர் எப்படி உருவான தலைவர் தெரியுமா? யாரெல்லாம் பாராட்டப்பட்ட தலைவர் தெரியுமா? எப்படிப்பட்ட தியாகங்களை செய்த தலைவர் தெரியுமா? சகோதரிகள் உட்காந்துருக்கீங்க. கல்யாணம் முடித்த புதுசில் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க 2 பேரும் கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. மனைவியும் கணவனும் பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மனைவி கேட்குறா, ஏங்க அத்தான் அதை கொஞ்சம் எடுங்க ப்ளீஸ், அதை கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்கிறான்னா கல்யாணம் இப்போ தான் 6 மாதம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அத்தான் அதை எடுங்கத்தான் ப்ளீஸ், அதை எடுங்க அப்படின்னு கொஞ்சம் பேசுகிறான்னா கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போங்க, மனைவி எப்படி பேசுவா தெரியுமா கணவன்ட்ட? அதை எடியா அப்படின்பா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஒரு 5 வருஷம் கழிச்சு போங்க, யோ அதை எடுக்கிறியா இல்லையா, கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல அப்படி. கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு போங்க, டேய் கொப்பனை அதை எடுக்க சொல்கிறா அப்படின்னு மகனை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவான். நிறைய சகோதரிகளுக்கு சந்தேகம், உங்கள் வீட்டில் எப்படி எடுக்க சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்கன்னு. எங்கள் வீட்டில் நான் வருஷத்தை சொல்ல விரும்பலை, எப்படி எடுக்க சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் வருஷத்தை கண்டுபிடிச்சிக்கிறீங்க. எங்கள் வீட்டிலலாம் ஒரு பொருளை எடுக்கணும்னா நான் பாட்டுக்கு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். வயசாக வயசாக வசனமே தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட வயது வர 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 இல்லற வாழ்க்கையில் நமக்கு ஈடுபாடு போயிடும். பிள்ளைகளுக்காக வாழ்வோம், வீடு கட்டணும்னு வாழ்வோம், அதே மாதிரி நம்முடைய வசதிகளை பெருக்குவதற்காக வாழ்வோம். ஆனால் மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்கின்ற காலம் எதுன்னா திருமணம் முடித்த அந்த ஓராண்டு காலம்தான் உண்மையான இல்லற வாழ்க்கை, மகிழ்ச்சியோடு ஒரு மனிதன் வாழ்கின்ற காலம். அந்த காலத்தில் கூட 6 மாதத்தில் திருமணம் முடித்த மனைவியை பிரிந்து மக்களுக்காக மிசா சிறையில் மக்களுக்கு கொடுமைகளை அனுபவித்த ஒரு தியாக தலைவன் தான் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். இதுக்கு மேலே ஒரு தலைவர் வேற என்ன தியாகம் பண்ணியிருக்க முடியும் நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர் நமக்கு இந்த கழகத்திற்கு கிடைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய கூட்டணி ஓட்ட பஸ்ஸு யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிற வண்டி. முதல் கூட்டணி யார் சேர்றது? பாரதிய ஜனதா. அந்த வண்டி எப்படியப்பட்ட வண்டின்னா இன்ஜினும் இல்லை, பெட்ரோலும் இல்லை, வெறும் பாடி கட்டின வண்டியை கொக்கி மாட்டி எடப்பாடிங்கிற ஓட்ட வண்டி இழுத்துக்கிட்டு வருது. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற வண்டி நல்ல வண்டி தான், அருமையாக இருந்துச்சு அந்த வண்டி. ஒரு 5-6 ஊருக்கு மட்டும் போயிட்டுருக்கும் பார்த்தீங்களா, ஸ்மால் பஸ்ஸு. அது மாதிரி கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்மால் பஸ்ஸு. இன்றைக்கி அதில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு.
வண்டி நகர்றதுக்கு பெட்ரோல் இல்லை. பெட்ரோலுக்கு ஆசைப்பட்டு ஓட்ட வண்டியில் இப்போ ஹூக்கு மாட்டி பின்னால் பெட்ரோல் இல்லாத ஸ்மால் பஸ் யார்? பாட்டாளி மக்கள் கட்சி. தேமுதிகங்கிற வண்டி எப்படியாப்பட்ட வண்டி தெரியுமா? இன்ஜினும் இல்லை, பெட்ரோலும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போய் 4 டயர் மட்டும்தான் இருக்குது. அதை தள்ளிட்டு 20 பேர் தள்ளி கொண்டு வந்து மாட்டியிருக்கான். இந்த 3 வண்டியையும் இழுத்துட்டு போகிற ஓட்ட வண்டி யாருன்னா அதிமுக என்ற எடப்பாடி பழனிசாமியோட வண்டி. இந்த வண்டி தான் இன்னைக்கு தேர்தலை சந்திக்க போகுது. ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அமைத்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா? ஆஹா, அறிவாலயத்துக்கு அனைத்து கட்சிகளையும் வரவழைத்து, தேசிய கட்சி காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அறிவாலயத்துக்கு வரவழைத்து அவர்களோடு ஒன்று சேர்ந்து பேசி அற்புதமான முடிவை நாளை மறுநாள் அறிவிக்கின்ற ஒரு போர் படை தளபதி போல் தயாராக இருக்கின்ற படையை இன்னைக்கு நிர்வகித்து வருகின்றவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். ஆனால் இன்னைக்கு விஜயகாந்த் கூட 4 தொகுதி ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காங்க. அந்த ஒப்பந்தம் போட்ட காட்சியை டிவியில் பார்த்தேன். பாவங்க விஜயகாந்த். அவரை பார்த்தோன்னே எனக்கு என்னென்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? தலைவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை அமெரிக்காவில் இருக்கும்போது கேட்டப்ப ஒரு குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுதார். உண்மையிலே பார்த்து கைதட்டினேன் நான். மனுஷன் யானி தலைவரை இன்னும் நீ நேசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை பார்த்து நான் உண்மையிலே பாராட்டினேன். அப்போ பாட்டும்போது எனக்கு அவரை பார்க்கும்போது இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, ஒரு தாங்க முடியலன்னு அழுதார். நல்ல மனுஷன்தான். இன்னைக்கு அவர் இப்படியே உட்காந்துருக்கார். 10 தொகுதி கேட்டு, 8 தொகுதி கேட்டு, 7 தொகுதி கேட்டு, இப்போ 4 வாங்கி தலையில் துண்டை போட்டு பிரேமலதா இப்படியே உட்காந்து நாங்கள் மகிழ்ச்சியாக தான் கூட்டணி அமைச்சிருக்கோம். இனிமேல் இருக்குது பொண்டாட்டி எப்படி ஆக போகுதுன்ட்டு. காரணம் என்னன்னா, இதே அதிமுக கூட தேமுதிக கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு அந்த தேமுதிகவை ஒழித்து கட்டியவர் ஜெயலலிதா. 11 எம்எல்ஏ பிரித்து அந்த கட்சியே நாசம் பண்ணாங்க. அதை விட மோசமாக போவது இன்னைக்கு தேமுதிக. இந்த தேர்தலுக்கு பிறகு எங்கள் மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி அட்ரஸ் இல்லாமல் போகுது. பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் அதிமுகவும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுங்கிறதான் உதாரணம். விஜயகாந்த் அப்படி இங்கிட்டு அங்கிட்டும் பார்க்குறப்ப எனக்கு என்ன பாட்டு அவர் பாடுற மாதிரி தெரிஞ்சு தெரியுமா? சந்திரபாபுவோட பாட்டு தான் ஞாபகம். ஒன்றுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது. ஒன்றுமே புரியலே உலகத்திலே, கண்ணிலே கண்டதும் கனவாய் போனது, காதிலே கேட்டதும் கதை போலானது. என்னான்னு தெரியலே சொன்னாலும் விளங்கலே, என்னை போல ஏமாளி எவனு இல்லை. ஒன்றுமே புரியல. எப்படி இருந்த கட்சி? கழுதை தேஞ்சு கட்டரும்பாச்சுன்னாரு எங்கள் ஈரோடு இறைவன். கழுதை தேஞ்சு கட்டரும்பாகலை, கரப்பாம்பூச்சி ஆயிருக்கு. கரப்பாம்பூச்சி கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி கவுந்துச்சுன்னா திருப்பி அதுக்கு நேராக வரவே தெரியாது, அப்படியே அழுதுகிட்டே கிடக்கும். நம்மளாக கவுத்து போட்டால் தான் திரும்பி ஓடும். விட்டுட்டோம்னா அப்படியே காலை ஆட்டி ஆட்டி ஒவ்வொரு காலாக உதிர்ந்து செத்து போயிடும். இன்னைக்கு அதிமுக என்ற கூட்டணியை நம்பி கவிழ்த்து போட்ட கரப்பாம்பூச்சி போல தங்களை தாங்களே மாய்த்து கொள்ள போவது பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் பாரதிய ஜனதாவும். ஆனால் நேர்மையான கொள்கையை அடிப்படையாக வைத்து கூட்டணி அமைத்தவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். நாளை அவர் வெற்றி பெறப்போவது தான் உறுதியாக எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய அது ஒரு சாசனத்தை போல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டணியை அமைத்த எங்கள் தலைவர் எங்கே? ஓட்டை வண்டியை வைத்துக்கொண்டு
மீதி இருக்கும் ஓட்டை வண்டிகளை இழுத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற இந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமே ஒழிய சேர்த்த கூட்டம் அல்ல. இந்த கூட்டம்தான் நாளை தலைவருடைய அந்த வரலாற்றை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றை எழுதப் போகின்ற கூட்டம். இன்னைக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அதிமுகவினுடைய அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் இந்த தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான பலனையும் கிடைக்க விடாமல் செய்த இந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கூட்டணி, உண்மையிலே அந்த அம்மாவுக்கு அவங்க செஞ்ச துரோகம் இருக்கு பாருங்க. உண்மையிலே ஜெயலலிதா இறந்த பிறகு இதுவரைக்கும் ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தை அவங்க நடத்தினாங்களா ஐயா? முதலமைச்சராக இருந்து இறந்து போய் ஆட்சியையும் கையிலே கொடுத்து விட்டு சென்ற அந்த தலைவிக்கு ஒரு நினைவேந்தல் கூட இவர்கள் நடத்தலை. ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 80 விதமான நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்பட்ட ஒரு தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர். வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், துணைவேந்தர்கள், மருத்துவர்கள், வியாபாரிகள், மாணவர்கள், பேராசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், பத்திரிகையை நடத்துபவர்கள், 75 விதமான திரைப்பட கலைஞர்கள், நடிகர்கள், டைரக்டர்கள், திரைப்பட தொழிலாளர்கள் எல்லாரும் நடத்தினாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கு ஒரு நினைவேந்தல் கூட இவங்க நடத்தலை. இது எப்படி இருக்குன்னா, கலெக்டர் அவங்க வீட்டில் இருக்க ஒரு பாட்டி, அந்த பாட்டி ஒரு 90 வயசு வரைக்கும் இழுத்துக்கிட்டு கடந்து செத்துருக்கேன். கலெக்டரோட பாட்டி செத்ததுக்கு எல்லாம் மாலையை கொண்டு வந்து போட்டு கலெக்டர் கூடயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். கலெக்டர் ஐயா, நல்ல பாட்டி, நான் வர்றப்பெல்லாம் எனக்கு காப்பி வச்சு கொடுக்கேன். அது எந்திரிக்காமையே 15 வருஷம் படுத்திருக்கோம். சும்மா அடித்து விடுவாங்க. பாட்டி உங்களை விட்டு போயிடுச்சுங்களா கலெக்டர் ஐயா? ஏன்னா கலெக்டர் உயிரோடு இருக்காரு, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கலெக்டரே செத்து போயிட்டார், ஒரு வகை கூட வரல. கலெக்டர் அனாதையாக செத்து கிடந்தார். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தெரியும் கலெக்டர் செத்து போன பிறகு நம்ம போனோம்னா நமக்கேவே ப்ரொமோஷன் போட்டு கொடுப்பேன். கலெக்டர் வீட்டு பாட்டி செத்தப்ப கதறி அழுதவர்கள் கலெக்டர் செத்தப்ப அழுகாது மாதிரி தான் ஜெயலலிதா சிறையில் இருந்தபோது தேம்பி தேம்பி பதவி பிரமாணம் எடுத்தவர் யார்? பன்னீர்செல்வம். எப்படி பார்த்தீங்களா? பன்னீர்செல்வம் அப்பா தாங்க முடியலம்மா அப்படின்னாரு. ஏன்னா அந்த அம்மா டிவியில் பார்க்கும், எவ்வளவு அருமையான மனுஷன். எடப்பாடி பழனிசாமிலாம் வாயில் வார்த்தையே வரல. டே யார்டா உங்கள் நடிப்பை நடிக்கிறீங்க? ஜெயலலிதாவோட ஆன்மா இப்போ இவர்களை வழி நடத்திக்கிட்டு இருக்குதுங்களாம். இப்போ ஒரு புது கதை விட்டுருக்கேன். ஜெயலலிதாவின் ஆன்மா எங்களை வழி நடத்துகிறது. அந்த ஆன்மா அப்படியே பார்க்குது ஒவ்வொரு காட்சியாக. என்னென்ன காட்சியை தெரியுமா ஜெயலலிதாவோட ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்கு இறந்த பிறகு? முதல் காட்சி கூவத்தூரில் டான்ஸு ஜெயலலிதா அம்மா பார்க்குது. ஆளுமா டொல்லுமா ஐசால கடிமா அல்லுமா ஜெயலலிதா ஆன்மா பார்க்குது. பாடாதி நாய்களா, டான்ஸ் ஆடா அடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக நான் தானடா நிற்க வச்சேன், நிற்க முடியாமல் போதையில் ஆடுறீங்களேடா அப்படின்னு பார்த்துச்சு. அடுத்து ஜெயலலிதாவோட ஆன்மா பார்த்த அடுத்த காட்சி என்ன தெரியுமா? பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவி எழுதி கொடுத்துட்டு தியானம். ஆன்மா பார்க்குது, ஐயா உன்னே மாதிரி உலக திருடனை நான் பார்த்ததே இல்லையா, எழுதி கொடுத்துட்டு என்கிட்ட வந்து ஏன்டா அழுவுற, உன்னைய நான் தானடா முதலமைச்சராக பதவி பிரமாணம் பண்ணி வச்சேன், எழுதி கொடுத்துட்டு என்கிட்ட வந்து அழுகிறிய, உன்னே மாதிரி ஒரு மிகப்பெரிய துரோகியை நான் பார்த்ததில்லைன்ட்டு ஓபிஎஸை பார்த்து ஆன்மா அழுகுது. அதுக்கப்புறம் ஆன்மா கதறி அழுத காட்சி எது தெரியுமா? சின்னம்மா சென்ட்ரல் உட்காந்துருக்காங்க, திண்டுக்கல் சீனிவாசன், பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் திண்டுக்கல் சீனிவாசன் காலுக்கு அடியில் என்னமோ ஒன்று ஓடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் யாரா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி 4 காலுக்கு இடையில பூந்து வர்றாரியா, கப்பா 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 கப்பான்னு. எதுக்கு? சின்னம்மாவோட காலை பத்துறதுக்கு. அம்மாவோட ஆன்மா பார்க்குது, டேய் ஐயா ஏன்டா இப்படி காலை மாற்றிட்டேன், என் காலத்தை வர உலகத்தில் யார் காலையும் ஒழுக மாட்டேன்லடா எழுதுனீங்க, மாற்றி புட்டியேடா அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் எடப்பாடி ஒரு ஆக்ட் கொடுத்தாரு பாருங்க. சின்னம்மா தோள்பட்டையை பிடிச்சி எடப்பாடி பழனிசாமியை ஒரு நல்ல தொண்டன், நாணயமான மனிதன், இவரை நான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்கிறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி, சின்னம்மா நம்பவே முடியல, சின்னம்மா கடையில் புண்ணாக்கி வைக்கிறது கூட லாய்க்கில்லை, என்னையே போய் அந்த அம்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உழைப்பால் கட்சியை வளர்த்தவர்கள் மக்களுக்காக உழைப்பார்கள். எங்கள் அண்ணன் ராமலிங்கத்தை போல தியாகம் செய்து கட்சியை வளர்ப்பவர்கள் மக்களுக்காக தியாகம் செய்வார்கள். போராடி கட்சியை நடத்தியவர்கள் மக்களுக்காக போராடுவார்கள். நேசித்து கட்சியை நடத்தியவர்கள் மக்களை நேசிப்பார்கள். திட்டங்களை தீட்டி கட்சிகளை நடத்துபவர்கள் மக்களுக்கான நற்செயல்களை செய்வார்கள். ஆனால் துரோகம் செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களுக்கு துரோகத்தை தான் செய்வார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு எடப்பாடி பழனிசாமி. துரோகம் செய்து ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியையும் மக்களை மதத்தால் பிரித்தாண்டு மதவெறியை இந்த நாட்டுக்குள் புகுத்த நினைத்து அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் மோடியினுடைய தந்திரத்தையும் முறியடித்து இந்தியாவிலே ஒரு ஆட்சி மாற்றத்தையும் அதை ஒட்டி தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தையும் உருவாக்கப் போகின்ற கூட்டணி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. இறுதியாக கலைஞர் அவர்கள் இறந்து போனார். அதற்கு முன்னால் ஜெயலலிதா அம்மையார் இறந்து போனார். 2 பேருடைய இறுதி சடங்கையும் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீர்கள். ஜெயலலிதா அம்மையார் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி அது எடுத்து ஒரு இராணுவ வீரன் மடித்து அந்த இராணுவ மரியாதையோடு அந்த தேசிய கொடியை கொண்டு வந்தான். பார்த்தீங்க அந்த காட்சியை? தேசிய கொடியை கொண்டு வந்து ஒப்படைச்சார். யார்கிட்ட? சின்னம்மாட்ட. வேறு ஆள் இல்லை. எவன் வாங்கினாலும் அவனுக்கு அதுதான் கடைசி. சின்னம்மா வாங்குச்சு. ஜெயலலிதாவின் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கியவர் சின்னம்மா. அந்த தேசிய கொடி இன்று பெங்களூர் சிறைச்சாலையில் இருக்கிறது. ஆனால் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி அதே இராணுவ வீரன் அதே இராணுவ மரியாதையுடன் மடித்து யாரிடம் கொடுத்தான்னா எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி யாரிடம் கொடுத்தான். அதிமுகவினுடைய தேசிய கொடி அதிமுகவில் அந்த கட்சியினரால் கொடுக்கப்பட்ட தேசிய கொடி இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறது. ஆனால் என் தலைவன் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி எங்கள் தளபதியின் கையில் இருக்கிறது. வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதே தேசிய கொடியை சென்னை ஜார்ஜ் கோட்டையிலே சுதந்திர தினத்தனக்கு ஏற்றப் போகிறவர் எங்கள் தளபதி தான். அந்த அரசியல் மாற்றம் வெகு தொலைவில் இல்லை, விரைவில் அது உருவாகும். அதற்காக உதயசூரியன் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து தளபதியை முதலமைச்சராக்குவோம், அவர் காட்டுகின்றவரை இந்தியாவின் பிரதமராக்குவோம் என்று சொல்லி அரசியல் மாற்றத்திற்கு தயாராவோம். அண்ணா நகரில் தொடங்கி இருக்கிறது முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம். எப்படி கொட்டும் மலையிலே ராபின்சன் பூங்காவில் அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பித்தாரோ அதுபோல அண்ணா நகரில் முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது அண்ணாவை போல 1967 அண்ணா எப்படி வெற்றியை பறித்தாரோ அதுபோல 2019 எங்கள் தளபதி வெற்றி கனிகளை பறிப்பார் என்று சொல்லி அதற்காக உழைப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.